இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார். நோன்பு வைத்து விட்டு காலையில் விமானத்தில் கிளம்பி இங்கே வர்றார். வரும் பொழுது இந்தியாவுக்கும் சவுதிக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது. சில நாடுகளுக்கு 5 மணி நேரம் வித்தியாசங்கள்லாம் கூட இருக்கும். இப்போ என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர் இங்கே வந்து சேர்ந்துடுறார். சேர்ந்த பிறகு இப்போ 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறாங்கன்னு வைங்க. நோன்பு திறப்பது எப்போ? ஒரு 6, 6:15 சூரியன் மறைந்த பிறகு. அது ஒவ்வொரு மாதத்திலையும் வித்தியாசப்படும், ஒரு ஊருக்கும் வித்தியாசப்படும். சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்கணும். அப்போ இந்தியாவுக்கு வந்துடுறாரு, சென்னைக்கு வந்துடுறாரு. உதாரணமாக சென்னையில் ஒரு 6 மணிக்கு, 6:30க்கு, 6:15க்கு, 7 வரைக்கும் இப்படி வரும். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 மணிக்கு நோன்பு திறக்க வேண்டிய நேரம் வருதுன்னு வைங்க. 6 மணிக்கு ஒரு நோன்பு திறக்கிறதா, அல்லது சவுதியில தானே ஒரு நோன்பு வச்சாரு, சவுதியில அந்த சூரியன் மறைந்து விட்டதா, அந்த கணக்குப்படி நோன்பு வைப்பதான்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு, இதே மாதிரியான கேள்விக்கு நேரடியாக எந்த ஒரு பதிலும் குர்ஆன்லயோ ஹதீஸ்ல இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு ஒரே நாளில் போய் சென்றடையக்கூடிய வாகனங்கள் அந்த காலத்தில் இல்லை. காலைல புறப்பட்டு 2.5 மணி நேரம், 5 மணி நேரம் வித்தியாசத்தில் உள்ள தூரத்தை விரைவாக கடந்து வர்றாங்கல்ல விமானத்தில். அப்படியான ஒரு பிரச்சனையை நபிகள் நாயகமும் சந்திச்சிருக்க மாட்டாங்க, மற்றவர்களும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அதனால நேரடியாக இந்த மாதிரி நவீன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்காது. நேரடியாக இல்லாட்டாலும் நமக்கு சிந்திப்பதன் மூலமாக அதற்கு என்ன செய்யும், தீர்வுகள் கிடைக்கும். பொதுவாகவே நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊர்ல உள்ள நேரம் தான் நம்மளை கட்டுப்படுத்தும். இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இரவு நேரம். இப்ப இரவு 10:30 மணிக்கு நம்ம இருக்கிறோம் இந்தியாவில். இதே நாம அமெரிக்காவில் போய் இருந்தோம்னு சொன்னா அப்ப காலை நேரமா இருக்கும். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிருவோம்? நம்ம சொந்த நாடு இந்தியா, அதனால இரவு 10:30 அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோமா, இரவு ஒன்று தூங்கி விடுவோமா, அல்லது காலை 10:30 ஆகிவிட்டது, ஆபீஸுக்கு வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும்னு இருப்போமா? எப்படி நம்ம நடப்போம்? உலக விஷயத்துல நம்ம பிறந்த நாட்டில் என்ன நேரம் நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம இருக்கிற நாட்டில் என்ன நேரம், அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம எந்திரிப்போம், தூங்குவோம். எல்லா விதமான வேலைகளையும் நம்ம எங்க இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் முடிவு செய்வோம். அப்ப இதுக்கு செய்யற முடிவு தான் மார்க்கத்துக்கு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இங்க உங்க தொழுகைகளை நீங்க எப்படி செஞ்சுக்கிறீங்க? சூரியன் மறைந்தவுடனே மகரிபு தொழ வேண்டும். அப்ப சூரியன் சவுதியில மறைகிறதை நீங்கள் கணக்கில் எடுப்பீர்களா, உங்க ஊர்ல மறைகிறத கணக்கு எடுப்பீங்களா? தொழுகிறதுக்கு உங்க ஊர்ல மறைகிறத எடுப்பீங்க. அதான் நோன்புக்கும். அப்ப நீங்க சவுதியில நோன்பு வச்சாலும் சரிதான், நீங்கள் உலகத்துல எந்த ஒரு நாட்டில் நோன்பு வைத்தாலும் சரிதான், எப்ப வரும்போதே விமானத்தில் உங்களுக்கு அறிவித்து விடுவார்கள். அதனால நாம சவுதியில நோன்பு வச்சிருந்தாலும் சவுதியில இருக்கும் போது சவுதி நேரப்படி நோன்பு வைங்க. சவுதியில இருந்து இங்க வந்துட்டீங்கன்னா இங்க உள்ள நேர பிரகாரம் உங்களுடைய தொழுகை, நோன்பு, போக்குவரத்து எல்லாத்தையும் உலக வாழ்க்கை உள்பட எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இது பெரிய ஆய்வு செஞ்சுலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை.